தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மண்டபத்தில் ரேவதிக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. சாமுண்டீஸ்வரிக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம், மகேஷை கூட்டிகிட்டு வந்து ரேவதி கிட்ட உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி போனால் மகேஷை அங்கே காணும். மகேஷை யார் கடத்திருப்பா அப்படின்ற குழப்பத்தோடு தான் மண்டபத்துக்கு சாமுண்டீஸ்வரி வராங்க. அங்கே வந்த டாக்டர் மல்லிகா சாமுண்டீஸ்வரி கிட்ட என்னாச்சு, மகேஷை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போனேன், இப்போது நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ இதை பற்றி எதுவும் பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுது. ரேவதி பார்த்திங்கன்னா கார்த்தி சொன்ன விஷயங்களை வந்து நினச்சி பார்க்குறாங்க. அதாவது நீ ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிற, அதனால் மகேஷோட பிரச்சனை நீ போட்டு குழப்பிக்காத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னதை இங்கே ரேவதி நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை என்ன அப்படின்றது புரிய வருது. கார்த்தி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்றத அந்த இடத்துல ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடந்து முடியுது. இதுக்கப்புறம் அந்த 50 லட்சம் ரூபாயை கார்த்திகிட்ட கொடுத்து செங்கசூளையில் வேலை பார்க்க தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லி மயில் வாகனத்தையும் கார்த்தியையும் சாமுண்டீஸ்வரி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்தி மயில் வாகனம் இவங்க 2 பேருமே செங்கசூளைக்கு வராங்க. என்னடா இவங்க திடீர்னு செங்கசூளைக்கு வராங்களே அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா இத்தனை வருஷமாக அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர் ஒவ்வொரு தொழிலாளர்கள்கிட்டையும் 300 ரூபாய் கமிஷன் அடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சின்னத்தையுடைய வேலைப்பாடு தான் அப்படின்றத மயில் வாகனம் மூலமாக கார்த்தி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த இடத்துலையே மேனேஜருக்கு ஒரு லெஃப்ட் ரைட்டு கொடுக்குறாரு. ஸோ மற்ற தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா முழு சம்பளத்தையும் கொடுக்க கார்த்தி அந்த இடத்துல வாழ்த்துறாங்க. ஸோ இந்த விஷயத்த மேனேஜர் உடனே சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சரி உடனே நீ கிளம்பி வா, அந்தளவுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி மேனேஜரை வீட்டுக்கு வர வைக்க கார்த்தி மயில் வாகனம் இவங்க 2 பேரும் சம்பளம் கொடுத்து முடித்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா மேனேஜர் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா வந்து எவ்வளோ தைரியம், இத்தனை வருஷமாக வேலை பார்த்த மேனேஜரே வந்து இவன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சந்திரா ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, அப்போது ஏன் எதுக்குன்னு மேனேஜர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுதான் தனக்கு தெரியலன்னு சொல்லும்போது ஸோ அந்த இடத்துல கார்த்தி உண்மையை சொல்கிறாரு. ஸோ இத்தனை வருஷமாக அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள்கிட்ட கமிஷன் காசு அடிச்சிருக்காரு, இது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னதும் சாமுண்டீஸ்வரி மேனேஜருக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்க ஸோ அந்த இடத்துல கார்த்தியை வந்து பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் கார்த்திகிட்டே ஒப்படைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ரேவதி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இவ்வளோ நாள் உன்னை நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் ராஜா, இப்போ தான் உண்மை என்னென்னு புரியுது, நீ எனக்கு நல்லதான் நினச்சிருக்க அப்படின்ட்டும். உண்மையிலேயே மகேஷ் மாயா இவங்க 2 பேருக்கும் இடையில தவறான ஒரு உறவு இருந்ததான்னு சொல்லி ரேவதி கார்த்திகிட்ட கேட்க, எப்படி மகேஷை நான் கடத்தலைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த உண்மை உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு ட்ராவல் ஏஜென்சிலேருந்து கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இன்னும் 3 நாளையில் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பணும், வந்து டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னதும் இந்த விஷயத்தை ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. சரி வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேரும் சேர்ந்து டிக்கெட் பாஸ்போர்ட் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பி காரில் வந்துட்டுருக்காங்க. அப்படி வர்ற வழியில் மகேஷ் விஷயத்தை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டும். இப்போ நீ பழைய ரேவதியாகவே இல்லை, எப்போ பார்த்தாலும் சிடுசிடுனே இருக்க, உனக்கு இந்த மாற்றம் தேவை தான், நீ அங்கே போய் உனக்காக நீ வாழு, ஸோ குடும்பத்தோடு சேர்ந்து பல விஷயங்களை வந்து சகிச்சுக்கிட்டு வாழ்கிறத விட தனிமையில் தனியாக முடிவு எடுத்துகிட்டு வாழ்கிறதும் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு அட்வைஸ் பண்ணேன். ஸோ ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும்னு கார்த்திகிட்ட கேட்கும்போது, ஃபோன் பார்த்து வெதர் செக் பண்ணாவே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்திரேலியாவுக்கு போக உனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டியா, சரிவா வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ரேவதிக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து கார்த்தியே முன்னாடி நின்று வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, ரேவதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க, இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாமல் போனேன்னா அவங்களுடைய கோபத்துக்கு நீ தான் ஆளாவ அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லும்போது, அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஊருக்கு கிளம்புற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் ரேவதி கார்த்தியை பற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.